உயரமாக நின்று கொண்டிருந்த கட்டிடத்தை பற்றி பார்ப்போம். தைவான் நாட்டில் சமீபத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்போ ஒரு பெரிய கட்டிடம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தப்பியது. அந்த கட்டிடம் எது? அதற்கு என்ன காரணம்? தைவான் நாட்டின் மிகப்பெரிய கட்டிடம் என்றால் அது தைபோ 101. சமீபத்தில் அங்கு 7.4 ரிக்டர் அளவில் மிக வலிமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்போ கூட மிக உயர்ந்த கட்டிடம் தைபோ 101 மிக குறைந்த சேதத்துடன் தப்பியது. இந்த கட்டிடத்தின் நடுவே பெண்டுலம் போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தின் மையத்தில் உள்ள பெரிய மஞ்சள் பெண்டுலம் அமைப்பு தான் நில அதிர்வை உள்வாங்கி இருக்கிறது. டேம்பர் பேபி என்று அழைக்கப்படும் இந்த பெண்டுலம் எக் மூலம் உருவாக்கப்பட்டதாகும். 660 டன் எடையுள்ள அந்த பெண்டுலம் கட்டிடத்தின் மையத்தில் தரையில் இருந்து 10,000 அடிக்கு மேல் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் அல்லது பலத்த காற்றின் போது கட்டிடம் ஊசலாடுவதை இந்த பெண்டுலம் 40% வரை குறைக்கும் என வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்த பெண்டுலம் 87 மற்றும் 92வது தளங்களுக்கு இடையில் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது. 41 எஃகு அடுக்குகள் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள இது சுமார் 18 அடி விட்டம் கொண்டது. அதிவேகமாக காற்று அடிக்கும் போதே அல்லது நிலநடுக்கம் ஏற்படும் போதும் இந்த பெண்டுலம் அதற்கேற்ப அட்ஜஸ்ட் செய்து கட்டிடத்தை பாதுகாக்கும். இந்த தைபோ 101 கட்டிடம்தான் ஒரு காலத்தில் உலகின் மிக உயரமான கட்டிடமாக இருந்தது. அப்போதும் கூட இது தைவானில் ஒரு முக்கிய கட்டிடமாக உள்ளது. தைவானில் பூகம்பம் ஏற்பட்டால் இந்த கட்டிடம் பாதிப்படக்கூடாது என்பதை மனதில் வைத்தே இதை வடிவமைப்பு ஏற்படுத்தி உள்ளனர். இதன் காரணமாகவே வலிமையான நிலநடுக்கம் ஏற்பட்ட போதும் இந்த கட்டிடம் பாதுகாப்பாக இருந்துள்ளது. பொதுவாக உயரமான கட்டிடம் என்றால் அது காற்றின் வேகத்தில் அதிகமாக தள்ளாடும். அதை சமாளிக்கவே இந்த காற்றை தணிக்கும் பந்து பயன்படுகிறது. பலத்த காற்று அல்லது நிலநடுக்கம் ஏற்படும் போது இந்த பெண்டுலம் அமைப்பு கட்டிடம் அசைவதை வெகுவாக குறைக்கும். உயரமான கட்டிடத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும். பல உயரமான கட்டிடங்களில் இவை இருக்கும். ஆனால் இவை கான்கிரீட் பில்லர்களுக்கு இடையே மறைந்து இருக்கும். ஆனால் தைபோ 101 அவை மக்கள் பார்வைக்கும் தெரியும் வகையில் இருக்கும். அதுவே பார்வையாளர்களை ஈர்க்கும் அழகியல் சார்ந்த விஷயமாக இருக்கிறது. தைபோ 101 உள்ள பெண்டுலம் பூகம்பங்கள் அல்லது சூறாவளிகளின் போது முன்னும் பின்னுமாக நகரும். இப்படி நகர்வது கட்டிடத்தில் ஏற்படும் எந்த ஒரு தீவிரமான ஊசலாட்டத்தின் சக்தியையும் தடுக்கிறது. இது கட்டிடம் தள்ளாடுவதை 40% வரை குறைக்கிறது. நிலநடுக்கம் ஏற்பட்ட போது உள்ளே இருந்த அந்த பெண்டுலம் எப்படி முன்னும் பின்னும் நகர்ந்து கட்டிடத்தை பாதுகாத்தது என்பது குறித்து வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது.